ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சேலம் பொண்ணு சரண்யா. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேளுங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா ரொம்ப அழுது போராடி என் முருகன் கிட்ட ஒரு வாக்குறுதி கேட்டேன். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். பாரத்தில் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு, போனாய் அந்த பக்கம். ஸோ கண்டிப்பா கொடுத்துட்டாரு. நான் அதை சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. திட்டத்தட்ட 8:30 மணி 12 சத்தியமா எதிர்பார்க்கவே முடியல. அவ்வளவு அழுகு. எனக்கு மட்டும் நல்லது செய்யறல, இந்த நாட்டுக்கு நீ நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நிக்க அவர்கிட்ட வழியோடு நின்று உத்தரவு வாங்கிட்டேன். அவர் எனக்கு சத்தியமா கொடுத்துட்டாரு. இந்த 5 வருடம் சோ நம்ம நாட்டினோட சிஎம் சோ விஜய் அண்ணா அப்படிங்கிறது இதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அண்ணன் இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. என் முருகன் எனக்கு எப்படி துணை இருக்காரோ அதே மாதிரி இந்த நாட்டுக்கு துணை இருப்பாரு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா டிவிக்கே வெற்றி அடையும். முருகனோட சப்போர்ட் இருக்கு. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. ஐயோ, மிகப்பெரிய களவாணி பயலாச்சே. களவாணி பயலா பேசியே முடிக்கல, உடனே பள்ளி சத்துவம். சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். உண்மையாவே முருகன் இருக்கிறது உண்மைங்க. இந்த நாட்டினோட முதலமைச்சர் டிவிக்கே வாழ்க. இந்த நாட்டினோட முதலமைச்சர் டிவிக்கே வாழ்க. இது ஒண்ணு போதும், என்னோட கஷ்டத்துக்கு இது ஒண்ணு போதும். தேங்க்யூ சோ மச். சத்தியமா என்ன சொல்றேன்னு தெரியல முருகா, தெரியல. வெற்றி அடைஞ்சோடனே நான் உன்னை தேடி வரேன். ஐயோ, ஆச்சரியமா இல்ல? ஏன்னா எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தளபதி ஜெயிக்கணும்னா எங்க தளபதிக்காக எங்க உயிரை நாங்க கொடுப்போம். மர்க்கா சொல்லு. தளபதிக்காக எங்க உயிரை நாங்க கொடுப்போம். தளபதிக்காக எங்க உயிரை நாங்க கொடுப்போம் சொல்றாராம். எவ்வளவு வெக்கங்கட்ட பிள்ளைகளா உங்கடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. தருணம் ஆனா வந்து ஸ்டாலின் வந்ததுல இருந்து நாங்க போய் ஒரு ரேஷன் கார்டு பதிவு பண்ணா அத்தாசி கேக்குறாங்க. என் தளபதி வராருன்னா இப்படி போய் நின்னாலே எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா என் தலைன்னு அவரு, எங்க தளபதி. என்னைக்கு எங்க தளபதி முன்னணிக்கணும், நாங்க ஜெயிக்கணும். எங்க தளபதிக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். எங்க தளபதி வாழ்க்கை, எங்க தளபதி வாழ்க்கை, எங்க தளபதி. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. விஜய் முதல்வராகட்டும், நான் செத்து போறேன், செத்து தொலைட்டும் நான் சொல்றேன். அவன் 18 வயசா இருந்தாலும் சரி, 58 வயசா இருந்தாலும் சரி, எதுக்கு சாகணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு நாட்டுக்கு விடுதலை போராட்ட காலத்தில் வெள்ளக்காரன் எது போராட்டப்ப அவன் போய் உயிரை கொடுத்து நெஞ்சில் குண்டு வாங்கி செத்தவனை வந்து நம்ம பாராட்டலாம், செலவைக்கலாம். இதை பற்றி எதிர்த்து அநியாயங்களுக்கு அநீதிகளுக்கு எதிர்த்து நிக்கணும். ஒரு நடிகை முதல்வராகலாம், நான் செத்து போயிடுவேன் மிரட்டதே கேவலம். இதுல நீ செத்தா நாங்க வருத்தப்படுவோம் நினைச்சிட்டு அந்த பயில செத்து தொலைக்கட்டுங்கிறேன். நான் அவ்வளவு அறிவியல் பேதைகள் இந்த மண்ணுக்கு தேவையில்லை. நான் இல்லம்மா, பிசாஸ் பிசாஸ் மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. எங்களை காப்பாத்த வந்த சாமி நீங்க தானே? யாரு யாரு சொல்ற? இவன் சஞ்சய் ராமசாமியா? தேர்வு முடிவுகள் வெளிவரும் நாளில் குழந்தைகளை அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. மே 4ஆம் தேதி பெற்றோர்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கு அவசர வேண்டுகோள் விடுத்து தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிக்கை வெளியிட்டிருப்பதை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம்.
இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. அதனால அந்த டிவிகே கட்சியோட ஆதரவாளர்கள் வந்து ஃபுல் ஆன் அந்த என்ஜாய்மெண்ட் மோட்ல இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, சின்ன சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்க அந்த மோட்ல இருக்காங்க. எனக்கு இருக்கிற சின்ன அறிவு வச்சு நான் சொல்றேன், விஜய் சார் ஜெயிக்க மாட்டாரு. மே 4 தாவேக்காக்கு அன்னைக்குதான் பாலு. நம்ம தலைவர் வந்து இன்னைக்கு ஷிரடி போயிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பா ஷிரடி போனா பாபா வந்து கைவிடவே மாட்டாரு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கண்டிப்பா கைவிட மாட்டாரு. நம்ம தலைவருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து அவர் கண்டிப்பா செய்வாரு. இதுக்கு நடுவுல சதி பண்றதுக்குனே சில கூட்டங்கள் தெரியுது. என்ன வேணா சதி பண்ணி நம்ம தலைவரை ஜெயிக்க விடாம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு நடந்துடக்கூடாது. சந்தோஷமான விஷயம் இங்க வந்து சொன்னா இங்க 70mm பணம் காட்டிடுவாங்கன்னு வந்தீங்களா? இங்க நம்ம தலைவர் தான் ஜெயிக்கணும், டிவிக்கு தான் ஜெயிக்கணும். நம்ம தலைவர் தான் ஜெயிக்கணும், டிவிக்கு தான் ஜெயிக்கணும். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி கருணாநிதி இந்த தொகுதி திமுக கோட்டைன்னாங்க. அதுல ஓட்ட இல்ல, அதை அடிச்சு தூள் தூளாக்கி கப்பு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். தேர்தலுக்கு முன்னாடி சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வெற்றி 40,000 ஓட்டு வித்தியாசத்துல அருள் பிரகாசம் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்களை வீழ்த்தி சட்டமன்ற உறுப்பினரானார். அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட டிவிகே தேர்தலின் முடிவில் 234 தொகுதியில் 234 தொகுதியும் வென்று உலக சாதனை படைத்தது. ஜனநாயகன் படத்தை துல்கரின் தளபதி விஜய் என்ற பெயரை அகற்றி சிஎம் விஜய் என்ற பெயர் வரும் என்று முதலமைச்சர் விஜய் கூறுகிறார். மேலும் சிஎம் விஜய் 2 வருடங்களுக்கு ஒரு படம் வரும் என்று தன் ரசிகர்கள் ஆச்சரியத்தில் தள்ளினார். தலையும் தளபதியும் இணைந்து நடிக்கப் போவதாக கூறி தல ரசிகர்களையும் ஆச்சரியத்தில் தள்ளினார். வாரிசு அரசர் இல்லாத, போதைப் பொருள் இல்லாத, ஊழல் இல்லாத தமிழ்நாடை உருவாக்கும் என்று கூறினார். மற்றும் தமிழ்நாட்டையும் ஈழத்தமிழத்தையும் ஒன்றிணைப்பேன் என்று உறுதியளித்தார். அதாவது நீங்க ஓட்டு போட்டது யாருக்கு? நீங்க அப்ப சிஎம் யார் வருவா? சாதிர். ஓட்டு போட்டது யாருக்கு? விசில். யாரு வருவா? சாதிர். ஓட்டு போட்டது யாருக்கு? விசில். செவிக்கிறது யாரு? சாதிர். தமிழகத்தை காப்பாற்ற வந்த ஒரு கடவுள் தான், முருகர் தான் இந்த விஜய். இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோதை மனசாட்சி பிரகாரமா சொல்லு. ஜாலியாகாரன் நம்ம பெரியமான்ட்டு ஜாலியாகாரன் ஸ்பான்டினியஸா பேசி எதுவும் பயிட. யாருக்கு ஓட்டு போட்ட? திமுக விட சூப்பர். அதே விஜய் அண்ணாக்கு நீ ஓட்டு போட்டிருந்தனா வாரம் 3000 ரூபாய் தெரியுமா? 3000 ரூபாயா? ஆமா. அப்ப அவருக்கு தான் போட்டேன். உன்னை சாவடிச்சிடும் பொழுது பயமாகுது. நீ போ. பச்சுந்தி நீ எனக்கு பெரியமா இல்ல, பச்சுந்திக்கு பெரியமா. வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? விஜய் ஜெயிப்பாரு. நான் வேண்டி தோந்த சரித்திரம் இல்ல. ஏன் அது வந்து உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு ஒன்னு உட்கார வச்சு முடிச்சிருவேன். என்னாச்சு? ஏய் இங்க பாரு, என்னாச்சு? கடைசி வரைக்கும் நீங்க கூட கப்ளிங்ஸ் விளையாட்டு விளையாடவே இல்ல. ஏன்னா இன்னொரு வாட்டி வேற யாரும் இந்த மாதிரி அறகுறையா இந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது. என்னது இது? இப்படி ஒரு அரசியல், அல்ப அரசியல் இது தேவையா?
நோ ப்ராப்ளம். வாங்க ஏழைகளே வாங்க, வாங்க கஷ்டப்படுறவங்களே வாங்கன்னு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சு எம்ஜிஆர் மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பணம் நிறைய கொடுப்பாரு, உதவி செய்வார், திட்டம் கொடுப்பாரு. 365 நாளில் 364 நாள் ஒரே ஒரு நாள் தான் வருஷத்தில் லீவ் எடுப்பார். மிச்சம் பூரா நாள் சட்டமன்றத்தில் உட்காந்து கையை தான் போட்டு தள்ளுவார். முதலமைச்சர் நான் இதை ஒதுக்கிக்கிறேன், முதலமைச்சர் நான் இதை தருகிறேன், முதலமைச்சர் நான் இந்த இலாக்காவை மாற்றுகிறேன், பட்டாசு கிளம்ப போகிறார். வந்து வீடேறி வந்து செத்தவங்களை இறந்தவர்களை போய் வீட்டில் பார்க்கணுன்ற அடிப்படை மனிதாபிமான குணாதிசயம் கூட இல்லாத ஒருத்தரை இப்படி முட்டு கொடுக்குறீங்களே. இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவரு ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க, யாருக்கு எந்த துரோகமும் செய்யறதுக்கு வராதுங்க, நல்ல மனதுருங்க. சும்மா விசில் சத்தம் காது கிளியுதா. தளபதி தளபதி டிவிக்கே தளபதி தளபதி எங்க விசில் தளபதி. மார்னிங் பாய்ஸ். எல்லாம் வீடு மாதிரி நோய் நோய் கத்திக்கிட்டே இருக்கு. நீ டேப் ரெக்கார்டை வேணா எட்டி உதைக்கலாம், ஆனா என்னோட ரெக்கார்டை உன்னால உடைக்கவே முடியாது. அருணா சமீபத்துல நம்ம டிவிகே நண்பர்கள் கொடைக்கானல்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ராத்திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கிறவன இப்பதான் பாக்குறேன். ஆம்பளை போட்டி போட்டு சம்பாதிக்கணும், இப்படி இது வந்து ஐபிசி 268 கீழே அனாயின்ஸ் டு தி பப்ளிக் இஸ் a public nuisance. இது ஒரு அஃபென்ஸ் அப்படின்ற புரிதல் கூட இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இனிமே தான் மச்சான் நீ சேஃப்டியா இருக்கணும். இனிமே வீட்டுல இருக்கப்ப என்ன பண்ற, மண்டையில ஹெல்மெட் போட்டுக்கிற, காலுக்கு பேடு போட்டுக்கிற, கைக்கு கிளவுஸ் போட்டுக்கிற, முடிஞ்ச ஆப்டம் கார்டு வச்சுக்க. இதை எதிர்த்து ஒரு கண்டம்னேஷனோ இல்ல அறிவுறுத்தலோ அட்வைஸோ தலைமையில இருந்து வரவே இல்லை. அட பந்திக்கு பிறந்தவங்களா டேய் போடா. அக்டோபர் மாசத்துல ஸ்பெயின்ல அஜித் குமார் அவர்கள் ரேசிங்க்கு போனாங்க. அங்கேயும் ஃபேன்ஸ் இதே மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் தான் கிரியேட் பண்ணாங்க, ரொம்ப கத்திக்கிட்டு இந்த மாதிரி. அப்போ அஜித் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்த பின்னாடி அந்த கிரௌடோட கூச்சலை வந்து சைலன்ஸ் பண்ணாரு. இப்போ the difference is very clear. இப்ப என்ன பண்றீங்க, என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழக முதலமைச்சராக சட்டப்படி அமைக்கப்பெற்ற என்ன கனவா? நாளைக்கு அது நிஜமாக போகுது. என்னது? எங்க தளபதி சிஎம் ஆக போறாரு, தமிழ்நாடு சிங்கப்பூரா மாற போகுது. முதல்ல புக்கு தூச்சு படி, நல்லா படிங்கன்னு சொன்ன தலைவன் எல்லாம் போய் எனக்கு ஓட்டு போட சொல்லி தூண்டுங்க, எனக்கு ஓட்டு போட சொல்லி தூண்டுங்க சொல்ற தலைவன் எல்லாம் வந்துட்டான். நீங்களே இங்கதான் முதல்ல இந்த கண்ணாடி கழுத்து. ஸ்டொமக் பர்னிங் பாய்ஸ். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட, அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. தயவு செஞ்சு சொல்றேன், சினிமாவை சினிமாவா பாருங்க, சினிமாவை சினிமாவா பாருங்க. உலகம் பூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா சினிமான்றது மக்கள் விரும்புற ஒரு பொழுதுபோக்கு அம்சமா தான் எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? அதுல வர டயலாக்ஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனை. அது மட்டும் இல்ல, முழுக்க ஒரு செயற்கைத்தனமானதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சினிமானா என்ன, வெறும் டான்ஸ், பாட்டு, ஃபைட், காமெடி, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தானா? தமிழரோட கலை, இலக்கியம், வாழ்வியல், பண்பாடு தாங்க சினிமா. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு நிறுத்துற அவனை. என்டர்டெயின்மெண்ட் காரணத்தையும் தாண்டி சமூக அரசியல் புரட்சிக்கு உதவின ஒரு பவர்ஃபுல் டூல் தாங்க சினிமா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், கூத்தாடினா என்ன, ஏதாவது கேவலமான ஒரு பேரா இல்ல கெட்ட வார்த்தையா? கூத்து அது சாதாரண வார்த்தை இல்ல. ஏன்னா கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும், கோட்பாட்டை பேசும், கோபத்தை பேசும், சோகத்தை பேசும், அரசியலை பேசும், அறிவியலை பேசும், நல்லதை பேசும், உள்ளதை பேசும், உண்மையை பேசும், உணர்வோட பேசும். ஐயோ சாமி வேற என்ன இது?
ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க ஓட்டு எண்ணிக்கையில ஏதோ தப்பு நடந்திருக்கு கவுண்டிங் பண்ணி ஆகணும் வேணாம் சும்மா இருங்க தம்பி வேணாம் let them count uncle let them count எவ்வளவு ஓட்டு வித்தியாசம்பா 8 ஓட்டு டிஃபரன்ஸ்ங்க 8 ஓட்டு தானே அப்ப கண்டிப்பா ரீகவுண்ட் பண்ணுவாங்க ஐயா நிறுத்துங்க அவனுக்கு விழுந்ததே 8 ஓட்டு தான் உங்க வீட்லயே 12 ஓட்டு இருக்குல்ல சார் வெறும் 8 ஓட்டு தான் வாங்கிருக்கானோ லாஸ்ட் யூஸே மாட்டிருக்கு நீங்க அரசியலை விட்டே விலக போறீங்களா பதில் சொல்லுங்க சார் பதில் சொல்லுங்க கேமரா பந்த் கரோ மே 4ஆம் தேதி நம்ம தான் இனிமே தமிழ்நாட்டை தப்பே நடக்காது. நீங்கெல்லாம் என்னடா நினைச்சுக்கிறீங்க? உங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னா ஜீப் எடுத்துட்டு ரீஃபில் துப்பாக்கி எடுத்து எல்லாம் ஷூட் பண்றான்னு நினைச்சுக்கிறீங்களா? படத்தை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வாங்கடா. பாதிரியார் பரிதாபமாக அமர்ந்திருக்கும் நிலை ஏற்பட்டது. அந்த காட்சிகள் உங்கள் பார்வை. நான் எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க திணறேன் என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம். எப்பா டேய் வடக்கன்ஸ்கே டஃப் தருவீங்க போல. இதுல தற்குறின்னு சொன்னா கோச்சுக்கிறீங்க வேற. உங்களோட தற்குறிகளா? மே 2ஆம் தேதி வந்துருச்சு. இன்னும் 2 நாள் தான். இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு खत्म மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு நண்பா. மாமாக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ இந்த விசில் எடுத்து ஊதணும். அப்படி இப்ப மாமாக்கு போர் அடிக்குது ஊது. பத்திரிக்கையாளர் கேட்கிற கேள்விகளை பத்தி பதில் சொல்ல முடியுமா? ஒரு 50 படத்துல நடிச்சுட்டான் அப்படின்னா அவனை கொண்டாந்து சீஃப் மினிஸ்டர் உட்கார வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு போடுறாங்கல்ல, அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. அரசியல் அதான 2.5 மணி நேரம் ஓடுற சினிமாவா அரசியல்? அவனுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது ஜனங்க யோசனை ஒண்ணுமல்ல. அவனுக்கு என்ன அரசியல் பத்தி தெரியும்? எல்லா பத்திரிகையாளர் கூப்பிட்டு உட்கார வச்சு விஜய் பேசுவாரா? பத்திரிக்கையாளர் கேட்கிற கேள்விகளை பத்தி பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணும் இல்ல, அங்க உருட்டுறதா அப்படியே. உன்னதான் சொல்றாரு. விஜய் மட்டும் இல்ல, விஜய கூட யாரு இருக்காங்களோ அத்தனை பேரை ஜெயிப்பாங்க, அத்தனை பேரை ஜெயிப்பாங்க. இது சத்தியம், இது சத்தியம். அவன் வந்தானா ஐயோ நீங்க எதிரி கூட்டமே பயந்து ஓடும். எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான்? டேய் எதுக்கு என்ன கூட்ட? என்ன சொல்றது கேள்டா. விஜய் 120 சீட்லாம் ஜெயிக்க மாட்டாரா? சிஎம் ஆக மாட்டாரா? அதெல்லாம் சும்மா சொல்லாத. எக்ஸிட் போல் சொல்லிடுச்சு 120 சீட்டு விஜயனா தான் சிஎம். டேய் ஒரு சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம்டா விஜயண்ணா. அவரை போய் 120 சீட்டு ஜெயிப்பாரு சிஎம் ஆக்க சொல்லுங்க. மண்டையை குழப்பிருக்காங்களா? டேய் புரியலையா? ஓட்டு போட்டாச்சு, நம்ம வேலை முடிஞ்சுது. நாளைக்கு ஓட்டு எண்ணுவாங்க. விஜய் என்ன சிஎம் வந்தா அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் சிஎம். நம்ம ஏத்துப்போம். அடுத்த 5 வருஷம் அவரை நாங்க தோக்கடிக்க முயற்சி பண்றோம். இல்ல ஸ்டாலின் சிஎம் ஆயிட்டா அவர் தான் நமக்கு சிஎம். ஒன்னா சேர்ந்து ஏத்துப்போம். அடுத்த 5 வருஷத்துல நீங்க தோக்கடிக்க முயற்சி பண்ணுங்க. அவ்வளவுதான்டா. ஓட்டு போட்டாச்சு, அவங்க எண்ணிப்பாங்க, யாரா சிஎம் ஆயிப்பாங்கடா. வேலைக்கு போங்கடா, படிக்க போங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரா? உங்களுக்கு பிளான் புரியலையா? ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சியை 120 சீட்டு ஜெயிப்பாரு, அவர் சிஎம் ஆவாரு, விஜயன் வாழ்க்கை மாத்துரு, விஜயன் போவாரு, விஜயனா ஆக்கி உங்களை குழப்பி விட்டு ஒருவேளை அவர் தோத்துட்டாருன்னா இல்ல 120 சீட்டு ஜெயிக்கிறவர் சதி பண்ணிட்டாங்க, என்னவோ பண்ணிட்டு விஜயன் தோக்கடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் இங்க எல்லாம் சதி பண்றாங்கன்னு உங்க எல்லாரும் குழப்பி உங்களை உசுப்பேத்தி என்னவோ பண்ண பிளான் பண்றாங்கடா. புரிஞ்சுங்கடா. நம்ம ஓரளவுக்கு படிச்சவங்க, அறிவு இருக்கிற சமூகம் இப்படி செய்யக்கூடாதுடா. ஓட்டு போட்டா நம்ம வேலை புரிஞ்சுது சொன்னா புரிஞ்சுங்கடா. அதெல்லாம் இல்ல. 4ஆம் தேதி முடியுது, 5ஆம் தேதி அண்ணா பார்லிமெண்ட்ல கால வைப்பாரு. பார்லிமெண்டா இந்த புடி செத்து போனா ஊவாங்க சங்கு, நீ செத்து போனா ஊவாங்க சங்கு, என் மேலே அன்பு இருந்தா தூக்கு போட்டு
உச்ச நடிகர்ன்ற உனக்குன்னு ஒரு அடையாளத்தை எடுத்துட்டு வா. இப்போ ரஜினி சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அஜித் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அந்த மாதிரி உனக்குன்னு ஒரு ஸ்டைல் எடுத்துட்டு வா. எல்லாத்திலுமே சினிமாலுமே காப்பி, அரசியலையும் காப்பி, சொந்த வாழ்க்கையிலுமே காப்பி, எல்லாத்திலுமே காப்பி காப்பி காப்பி. ஆமா, சொந்த வாழ்க்கையில காப்பினா எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீ திருசா வச்சுன்னு சுத்தீங்கடா. செய்க செய்க பாத்தி எக்ஸிட் போல் ரிசல்ட் 120+ சீட்டு. அடுத்த சிஎம் விஜயனா தான். 120 சீட்டா? ஆமா. எங்க 120 சீட் யாரா ஜெயிப்பா? ஒரு லிஸ்ட் கொடு. 120 கூட வேணாம், ஒரு 10 பேர் யாரா ஜெயிப்பா லிஸ்ட் கொடு. நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? இவர் ஜெயிப்பாரா? இவர் ஜெயிப்பாருன்னா அவரை பாண்டிச்சேரியில நிக்க வச்சு சிஎம் ஆக்கிடலாமே. அங்கன்னா ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான், நீங்க நிக்க வச்சுக்கிறீங்க. இங்க மட்டும் ஓட்டு போடுவாங்களா? சரி, இவர் வேணாம். இவரு சொட்டையை மறைக்கிறதுக்காக சைடு வாக்கு எடுத்து கோர்ட்டுக்கே போவாத அருமையான அட்வொகேட். இவர் நீ ஓட்டு போடுவியா? நெக்ஸ்ட். சரி, இந்த ஆர்எஸ்எஸ் காரா? நெக்ஸ்ட். அவர் இல்லையா? இவரு விஜயனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. தமிழ்நாட்டில் நடிகர் வடிவேலுக்கு அப்புறம் ஆகச்சிறந்த நகைச்சுவை நடிகர். அவரை பார்த்தால அப்படி சிரிப்பு கக்கான்னு வரும். ரொம்ப பிரபலமான நகைச்சுவை நடிகர்ல. அவர் ஜெயிப்பாரா? நெக்ஸ்ட். அவர் இல்லையா? சரி, இவரா? யார் இவரு? யாரா? அட பாவிகளா,